சொல்லுங்கண்ணே. தமிழக மக்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் வந்து சேரன் மகாதேவி சேரன் மகாதேவி வட்டம் 2வது வார்டு ஆர்எஸ்ஏ காலனி சேரன் மகாதேவி டவுன் பஞ்சாயத்தில் உள்ள ஆர்எஸ்ஏ காலனி பொதுமக்கள் சார்பாக நான் பேசுகிறேன். அதாவது நாங்கள் 75 வருடமாக குடியிருந்து வருகின்ற ஆர்எஸ்ஏ காலனியில் கடந்த ஒரு மாதமாக மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் நிலத்தை ஆக்கிரமிக்கின்றார்கள். எங்களுக்கு ஆர்எஸ்ஏ ஆறுமுகம் கீழில் எம்ஜிஆர் இருக்கும்போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆதிதிராவிட நலத்துறை சார்பாக இலவசமாக கொடுக்கப்பட்ட மனை பிரிவு அது. நாங்கள் கிட்டத்தட்ட 40 பேர் அதில் வாழ்ந்து வருகிறோம். இன்னைக்கு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த உயர் வகுப்பினர் ஆக்கிரமிக்கிறார். அதற்கு உள்ளூர் அதிகாரிகள் உடந்தையாக இருக்கின்றார்கள். ஒரே சமூகத்தை சார்ந்த இருந்த ஒரே காரணத்திற்காக அவர்கள் உடந்தையாக இருந்து எங்களுக்கு பாக்கியப்பட்ட அந்த ஆதிதிராவிடத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை அவர்களுக்கு புரிந்து கொடுத்ததற்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். நாங்கள் பல முறை எல்லாத்துக்கும் மனு கொடுத்துட்டோம், எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லை. ஆகவே இந்த தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் நல்ல யோசனை பண்ணிக்கங்க. எங்களுக்கு ஆதிதிராவிடத்தின் நலத்துறையின் சார்பாக காமராஜர் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை இன்றைக்கு வந்து நாங்கள் 75 வருடமாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த இடத்தை இன்னைக்கு மாற்று சமுதாயத்தினர்கள் வந்து ஆக்கிரமிக்கிறார்கள். ஆகவே இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர், டவுன் பஞ்சாயத்து, வட்டாட்சியர்கள் இவர்கள் அத்தனை பேரும் நாங்கள் மனு கொடுத்தோம். வட்டாட்சியாளர்கள் வந்து அளந்தாங்க, கல் போட மறுக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் தமிழ்நாடு அரசு சனாதன தர்மத்தை பற்றி பேசுகின்ற தமிழ்நாடு அரசு, எல்லோரும் சமம் என்று பேசுகின்ற தமிழ்நாடு அரசு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒன்றாக நின்று எங்களுக்கு எங்கள் உரிமையை பெற்றுத்தர வேண்டும். இதனால் நான் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் விடுக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களின் சார்பாக விடுக்கின்ற வேண்டுகோள். இதை தமிழ்நாடு அரசு செய்யும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதிகாரிகளின் அலட்சிய போக்கு, அதிகாரிகளின் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு சார்பாக செயல்படுகின்ற அந்த போக்கு, இதையெல்லாம் நீங்கள் மாற்றி தர வேண்டும் என்று இதன் மூலமாக நான் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றேன். தாழ்த்தப்பட்ட மக்களின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். பேரு இளையராஜ்.